ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாங்க. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குங்க. முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மேலும் தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையுங்கிறதுனால அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம், மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு தேய்பிறை ஏகாதசி தினம்ங்க. இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மதியானம் 1:49 வரை ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாருங்க. குரு பார்வையை பெற்றுக் கொண்டுள்ளார். அதன் பிறகு மதியம் 1:49 பிறகு ராசிக்குள்ளேயே சந்திரபகவான் ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இப்பொழுது 5-9 கூடையவர்கள் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள யோகா அமைப்பு காணப்படுது நண்பர்களே. ராசியிலேயே 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல ஒரு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை நீங்கள் மன திருப்தி பெறக்கூடிய வகையில் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. அதனால யோகமான தினத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள். ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் எதாவது முடிக்கணுமோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி பட்டியல் ஏற்படுத்தி கொண்டு அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே வாருங்கள். வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மனசில் பக்தி நிறைந்த நாள்கள், பக்தி சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக மனதில் இன்னைக்கு ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். தொழில் ரீதியாக உங்களது வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவதற்கு சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் யோசித்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் ரீதியான சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இறை வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படுங்க. அதனால கெத்து காட்ட முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கலாம். எத்தனை விதமான போட்டிகள் இருந்தாலுமே அது எல்லாத்திலுமே நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க. ஸோ அற்புதமான ஒரு நல்ல யோகமான ஒரு நாள்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனத்தெளிவு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிப்பதற்கு உங்களுடைய மனத்தெளிவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. எப்பாடுபட்டாவது நீங்கள் சொல்ல செயலாக்கி காட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்கள் யார்கிட்டயாவது சவால் விட்டுறீங்க அப்படின்னா அந்த சவால்களை இன்னைக்கு வெற்றிகளை பெற முடியும். ஏன்னா உங்களுடைய சவால்கள் உங்களுடைய சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய அந்த யோகம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் சில விஐபிகளை சந்திப்பீங்க. சில விஐபிகளை சந்திப்பதன் மூலமாக உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு பிறக்கும். ஸோ சில பிரபலமானவர்களை சந்தித்து உங்கள் தொழில் வாழ்க்கையில நல்ல முடிவில் எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். உங்களது வண்டி வாகன பழுதுகளை சரி செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகலாம். சில முக்கியமான நபர்களுடைய சந்திப்புகள் மூலமாக உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குங்க. ஸோ அற்புதமான சந்திப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். குடும்பத்துல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே அகன்று குடும்ப வாழ்க்கையை மிகவே மகிழ்ச்சியாக மாறுங்க. பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. அதனால பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். அலுவலக பணியாளர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க நண்பர்களே. சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனதை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஒன்றாக அமர்ந்து நீங்கள் உணவுகளை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக காதல் வாழ்க்கை இனிமை பெறுங்க. ஆனா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க காதலரோட உங்களோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். இருந்தாலும் நீங்க கிடைக்கக்கூடிய நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல ஒரு சிற்றுண்டி அல்லது இரவு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. ரொமான்டிக்காக இன்னைக்கு நீங்கள் டேட் போகலாம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இப்பொழுது நீங்கள் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மனசில் ஆக்கிரமித்துக்க கூடாது நண்பர்களே. நெகட்டிவான சிந்தனைகள்லாம் மனசிலிருந்து தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக மன அமைதி மற்றும் டென்ஷன் இல்லாத நல்ல சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களுடைய மன உறுதியை அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கி தரும்.
ஸோ உங்கள் மனதில் எப்பயுமே நேர்மறை எண்ணங்களை மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் காத்திருக்கிறது. நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் தேவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் நல்ல ஒரு ஆழமான அறிவோடு நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அவங்க தேவைகளுக்காக உங்களை பீத்து எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. அதனால் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்பொழுது எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க, உறவினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நாள் முழுக்க நீங்கள் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்பமாக நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசி கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் அதன் மூலமாக ஏற்படும். அதனால இன்ப உரையாடல் காதல் வாழ்க்கையில உங்களது திருமண வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. நீங்கள் உங்களது குடும்பத்தோட உட்காந்து, குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை உட்காந்து நீங்கள் சுவையான உணவுகளை அனுபவிக்க முடியும். சுவையான உணவுகளோட இந்த தினத்தை இல்லற வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளுங்க. தெய்வீக சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். காரிய வெற்றிகள் வேற லெவலில் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையதுனால நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. சில முக்கியமான சந்திப்புகள் நிகழும். அதன் மூலமாக உங்க வாழ்க்கையே மாறுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ரோஸ் கலர், இன்னொன்று கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் 7, 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான சில நபர்களுடைய சந்திப்புகள் நிகழக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுதுங்க. உங்களது வாழ்க்கைக்கு அவசியமான சில மீட்டிங் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மனம் இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இறை வழிபாடுகளை நம்பிக்கை கூடும். ஆலய வழிபாடுகள் செய்யறதுல அதிகமான ஒரு நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்க இறை வழிபாடுகள் மூலமாக மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இப்பொழுது உங்க வண்டி வாகனங்களை பழுதுகளிலிருந்து நீக்கி சரி செய்து இயக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன விதமான காரியங்கள் ஈடுபடுறாங்க அப்படின்றத நீங்க கண்காணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு மன தெளிவான சூழ்நிலை ஏற்படுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கீங்க. பயணங்களை திட்டமிட்டு செயலாற்றி நீங்கள் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா கூடுதல் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உத்தியோகத்தில் நீங்கள் மிகச்சிறந்த உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு எதிராக நிறைய போட்டிகள் இருக்கும். போட்டிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.